சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் எம்எஸ் தோனி அண்ட் ஜேமி ஓவர்டன் பத்தி சில எமோஷனலான விஷயங்கள் பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான கீழே இருக்க ஃபாலோ பண்ணி மட்டும் விட்டுறீங்களா. கார்த்திக் சர்மா இந்த ஒரு மேட்ச்ல நல்லாவே விளையாடுனாரு. சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடினாங்க. ஆனா இருந்தாலும் இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்க தோத்துட்டோம். இதுக்கு காரணம் என்னன்னா ஜேமி ஓவர்டன் இல்லாதனால தான். அவர் எங்க டீம்ல இருக்கும்போது பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எங்களை ஜெயிக்க வைப்பாரு. இந்த மேட்ச்ல மறு ஒரு விளையாட இருந்தா கண்டிப்பா நாங்க இந்த ஒரு மேட்சை வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல தேர்ட் பிளேஸ்ல போயிருப்போம். அதே மாதிரி எம்எஸ் தோனியை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ஏன்னா இந்த ஒரு நேரத்துல அவர் என் கூட இருந்திருந்தா கேப்டன்சின்னு ஒரு பேருக்கு மட்டும் தான் இருந்திருப்பேன். மத்த வேலையெல்லாம் அவரே முடிச்சிருப்பாரு. எந்த நேரத்துல யாருக்கு பவுலிங் கொடுக்கணும், எந்த ஒரு இடத்துல ஃபீல்டிங்க கரெக்டா நிக்க வைக்கணும், எப்போ யார பேட்டிங்ல இறக்கி விடணும், இப்படி எல்லாத்தையுமே அவரே பார்த்து இருந்திருப்பாரு. அதனால இன்னைக்கு அவர் என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதனால நான் எம்எஸ் தோனியை நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன் அப்படின்னு இப்படி ருத்ராஜ் கேக்வாட் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை எமோஷனலா பேசியிருப்பாரு. இந்த மாதிரி எவ்வளவு ஃபீலிங்கா இந்த ஒரு மனுஷன் பேசுறது தப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணி தன்னோட டீமை லீட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு. சரி ஓகே, தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி சிஎஸ்கே அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ காமல் எல்லாட்டும் போட்டுப்பாங்க.